நட்புக்கு வணக்கம். இது தமிழ் சிஸ்கோ நெட்வொர்க். நம்ம ஏற்கனவே ஆம், பேசியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்எஸ். இந்த டிஎன்எஸ் வந்து எதுக்கு, இதனுடைய இதனுடைய மற்ற சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்எஸ் அப்படின்றது பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் நேமிங் சர்வீஸ். சரி, இப்போ இந்த டொமைன் நேமிங் சர்வீஸ் வந்து எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனு. அந்த மொபைல் ஃபோனில் நம்ம வந்து எல்லாரோட நம்பரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து மொபைல் ஃபோனில் வந்து அந்த எண்களை அழுத்துறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவங்கவுங்க பேர் கொடுத்து அந்த பேருக்கு என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதையும் நம்ம சேமித்து வச்சுக்கிறோம். அதை நம்ம வந்து கான்டாக்ட்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். எப்போ நம்மளுக்கு யாரை கால் பண்ணமோ நம்ம நேமை தான் கால் பண்ணுறோமே தவிர நம்ம அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம வந்து கால் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி நம்ம செய்யறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறத விட நம்மளுக்கு பேர்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் டேட்டா பேஸ் ஒன்று வச்சுட்டு அதில் ஃபோன் நம்பர் அண்ட் அவங்க பேர் இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம அவங்க பேரை வச்சு நம்ம அந்த எண்களை வந்து நம்ம கூப்பிடுறோம். இப்போ இதே மாதிரி வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரோட பேசணும் அப்படின்னா அதுக்கு புரிஞ்சது வந்து ஐபி அட்ரஸ் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு முக்கியமான ஒரே தகவல் என்னன்னா அதனுடைய ஐபி அட்ரஸ்ஸு. அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் இல்லாமல் அது அந்த ஐபி அட்ரஸை எப்படி வந்து போய் அதை எப்படி ரீச் ஆகணும் அப்படின்றதும் அதுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக நடந்துடும். இதுதான் வந்து அடிப்படை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரை வந்து அதோட பேசுறதுக்கு அதோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது கம்ப்யூட்டர் பண்ண போகிறது இல்லை, நம்ம தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பிங் கமாண்ட் அடிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம வந்து பிங் பண்ணுறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ எல்லா கம்ப்யூட்டரினுடைய ஐபி அட்ரஸையும் நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இன்டர்நெட்லேயே பார்த்தோம்னாக்கா கூகுள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அதனுடைய ஐபி அட்ரஸை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை. ப்ரௌசரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், www.google.com அப்படின்னு அடிக்கிறோம். அது வந்து ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுளினுடைய வெப்பேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது? இங்கே தான் வந்து நம்மளுக்கு டிஎன்எஸ் சர்வீசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ஒரு ஐபி அட்ரஸையும் அந்த ஹோஸ்ட் நேம் அல்லது அந்த யூஆர்எல் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு டேட்டாபேஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட் நேமையோ அல்லது நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல்னாக்கா www.google.com அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த யூஆர்எல் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அது எந்த ஐபியை வந்து அது சுட்டி காட்டுது அப்படின்றத மெயின்டைன் பண்ணுற ஒரு டேட்டாபேஸ் தான் வந்து இந்த டொமைன் நேமிங் சர்வீசஸ். ஓகே, ஸோ இது என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். Suppose we access the Google with its web link www.google.com. The first point of contact to resolve this is the IP address of this IP address is the DNS resolver. இப்போ ஒரு யூஆர்எல் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா முதல்ல அது எங்கே போய் அந்த ரிக்வெஸ்ட் வந்து கதவை தட்டும் அப்படின்னா டிஎன்எஸ் ரிசால்வர். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஐஎஸ்பி இருக்காங்க இல்லையா, இப்போ ஏசிடி, எனக்கு வந்து ஏசிடி தான் ஐஎஸ்பி ப்ரொவைடர். உங்களுக்கு வந்து ஜியோ இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த ரவுட்டர் இருக்குல்ல, அந்த ரவுட்டர் வந்து அதுவே வந்து சில விஷயங்களெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி உள்ளது தான். ஸோ இந்த ரிசால்வர் சர்வீசஸ்ன்றது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சர்வீஸ் அது. ஓகே, ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு யூஆர்எல் டைப் பண்ணோம்னாக்கா அது எந்த ஐபியில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து அது போய் அது செக் பண்ணுற இடம் வந்து டிஎன்எஸ் ரிசால்வர். ஓகே, இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணுனாக்கா இன்டர்நெட்டில் இருக்கிற மற்ற பல நேம் சர்வர்ஸ்
இது எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணி அது நம்மளுக்கு அந்த ஐபி அட்ரஸ்க்கு உண்டான அந்த வெப்பேஜை நம்மளுக்கு அது கொண்டு வந்து சேர்க்கறதுல நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த நேம் சர்வர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டு பி மோர் எஃபிஷியன்ட், தி ரிசால்வர் ஸ்டோர்ஸ் a cache of frequently accessed web links so that resolution happens locally. இது என்னன்னாக்கா, நம்ம அடிக்கடி போகிற வெப்சைட்டு இல்லை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற யூஆர்எல் இது எல்லாத்தையும் வந்து ரிசால்வரே என்ன பண்ணிக்கும்னாக்கா, லோக்கலாக ஒரு டேட்டாபேஸ் மாதிரி வச்சு அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதனால வந்து திரும்ப திரும்ப போய் வந்து இன்டர்நெட்டில் இருக்க நேம் சர்வர்ஸ் கிட்ட அதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து நல்லா வந்து டைம் சேவ் பண்ணும். ஓகே, ஸோ example, if a website www.devanandsinghs.in points to a web page, the top level domain in the word is in. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கறது எப்படின்னாக்கா, இப்போ தேவானந்த் சிங்ஸ் அப்படின்றது என்னோட வெப்சைட் தான். நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபார் டைம் பாஸ் நான் பாடுவேன். தேவானந்த் சிங்ஸ்ன்றது என்னுடைய ஒரு சூடோநேம், அது என்னுடைய புனைப்பெயர். ஸோ நான் இன்னும் அந்த வெப்சைட்டில் ஒன்றும் பண்ணல, போய் பார்க்காதீங்க, ஒன்றும் இருக்காது. பட் என்ன சொல்ல வரேன் இதில் பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த ஐஎன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டாப் லெவல் டொமைன். ஓகே, இட் கேன் பி ஐதர் ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் ஆர் கண்ட்ரி லெவல் டாப் லெவல் டொமைன். இந்த டாப் லெவல் டொமைன் வந்து ரெண்டு டைப், ஒன்று வந்து ஜெனரிக், இன்னொன்று வந்து கண்ட்ரி. ஜெனரிக்னா என்ன தெரியுமா, இந்த .com, .net, .org அந்த மாதிரி இருந்தால் அது ஜெனரிக் டாப் லெவல். அதே .in, .us, .jp, .au அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா. ஐஎன்னா இந்தியா, யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அண்ட் ஜேபினா ஜப்பான், ஏயுனா ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து டாப் லெவல் டொமைன். முதல்ல அதை வந்து அது ரிசால்வ் பண்ணிக்கும். ஓகே, இந்த இந்த டாப் லெவல் டொமைன் என்ன அப்படிங்கிறத வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ரிசால்வ் பண்ணிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்கே போய் வந்து கதவை தட்டும் நம்மளுடைய ரிசால்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அது போய் பார்க்கறது வந்து ரூட் சர்வர், ரூட் நேம் சர்வர் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு. முதல்ல அங்கே தான் வந்து அது போய் பார்க்கும். இந்த ரூட் நேம் சர்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 13 மெயின் ரூட் நேம் சர்வர்ஸ் இருக்கு. இந்த ரூட் நேம் சர்வர்ஸ்னுடைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, a.root-server.net அப்படின்றது தான் அதனுடைய பேராக இருக்கும். ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கும். ஓகே, a.root-server, b.root-server, c.root-server அந்த மாதிரி எம் வரைக்கும் அது வந்து இருக்கும். ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீக்வன்ஸில் தான் அது இருக்கும். ஏலேருந்து தொடர்ந்து அப்படியே வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. உலகத்தில் பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இந்த இன்டர்நெட்னுடைய வளர்ச்சிக்கு உதவின, அல்லது இதுக்கு ஃபண்ட் பண்ணுற, அல்லது இதனுடைய தேவை அதிகமாக உள்ள பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுற விஷயம்தான் இந்த ரூட் நேம் சர்வர்ஸ். இதில் பர்டிகுலராக ஒரே ஒரு நேம் சர்வர் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜீன்னு நினைக்கிறேன். இந்த ஜி அதுக்குள்ளே போய் நான் பார்த்தேன். அது பார்த்தா அது ஏதோ வந்து எக்ஸாக்ட்லி அதில் ஒரு வேர்ட் போட்டிருந்தாங்க, காம்பேட் சப்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே காம்பேட் வந்து மார்டல் காம்பேட் 2 தான். இது என்ன காம்பேட் அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன், அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ரூட் சர்வர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது யூஎஸ்னுடைய ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன், அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு நாங்கெல்லாம் போய் வம்புன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு வெளில வந்துட்டேன். நீங்கள் அந்த அந்த ரூட் சர்வனுடைய டேட்டா அது பற்றின மேற்படி விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, a.rootserver.orgன்னு போட்டிங்கன்னா அது என்ன, யார் மெயின்டைன் பண்ணுறா, அது அது என்ன செய்யுது, அந்த ரூட் நேம் சர்வர் என்ன செய்யுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த ரூட் நேம் சர்வர் தான் ஃபஸ்ட்டு போய் அது இந்த ரிசால்வர் வந்து கதவை தட்டுற ஒரு இடம். ஓகே, இந்த ரூட் சர்வர் வந்து முதல்ல மொத்தமே 13 ரூட் சர்வர் தான் இருந்தது. பட் இப்போ வந்து அதனுடைய க்ளோன்ஸ் மாதிரி அது சைமல்டேனியஸாக அதை ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 750+ இன்ஸ்டன்சஸ் இருக்கு இந்த 13 ரூட் சர்வருக்கும். இந்த 750 இன்ஸ்டன்சஸ் வந்து உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. ஸோ இப்போ ஒரு ரூட் சர்வர் இன்ஸ்டன்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுனாலும் இன்னொரு ரூட் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப் ஆகி நம்மளுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வீசஸ் வந்து பாதிக்காமல் வந்து நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் த ரிசால்வர். சரி, ரூட் சர்வர் கிட்ட போய் அது கேட்டோன்னா ரூட் சர்வர் என்ன பண்ணுனாக்கா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎல்டி நேம் சர்வர் கிட்ட போக சொல்லும். இந்த டிஎல்டி நேம் சர்வர் அப்படின்றது தான் வந்து டாப் லெவல் டொமைன். அந்த டாப் லெவல் டொமைன் நேம் சர்வர் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். The root name server architecture is reliable as a possibility of all servers being down at the same time as remote. ஸோ தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட் அது. இப்போ வந்து இந்த ரூட் சர்வர் வந்து எந்த டிஎல்டி சர்வர் கிட்ட போகணும்னு சொல்லும். TLD server has all the information of domain name that share a common domain extension. The extension can be .com, .net. ஒரு youtube.com அப்படின்றதுக்குள்ள போனோம்னாக்கா அது வந்து முதல்ல என்ன பண்ணுனாக்கா இந்த .com TLD நேம் சர்வருக்குள்ள அது அதுக்குள்ள தான் அந்த டேட்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரூட் நேம் சர்வர் என்ன பண்ணோம், அந்த .com TLD நேம் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த 750 ப்ளஸ் இன்ஸ்டன்சஸ்ல எந்த இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ, எது இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோ, ஏன்னா நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப 750 ப்ளஸ் இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எங்கே இந்தியாவில் எங்கே இருக்கோ அங்கே போகும். அங்கேருந்து இந்த டிஎல்டி நேம் சர்வர்னுடைய ஐபி அட்ரஸ் அதை அப்டேட் பண்ணிட்டு இந்த டிஎல்டி நேம் சர்வருக்குள்ளே அது போய் சர்ச் பண்ணும். எதை சர்ச் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் youtube.com அப்படின்னு இருக்குன்னாக்கா அது எங்கே, அதனுடைய ஐபி என்ன அப்படின்றத வந்து சர்ச் பண்ணும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி அயானா, அவங்க தான் வந்து இந்த டிஎல்டி நேம் சர்வர்ஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இன்டர்நெட் அசைன்ட் நம்பர்ஸ் அத்தாரிட்டி இந்த அயானா தான் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ டிஎல்டி வந்து as we discussed earlier, டிஎல்டி வந்து ஜெனரிக் டாப் லெவல் அண்ட் கண்ட்ரி கோட் டிஎல்டி அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த டிஎல்டிக்குள்ளே போனோன்னே டிஎல்டி வந்து எக்ஸாக்டாக எந்த நேம் சர்வருக்கு நம்ம போகணும் அப்படின்றத வந்து சொல்லிடும். அந்த எக்ஸாக்டாக எந்த நேம் சர்வருக்குள்ளே போகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர். ஓகே, authoritative name server is the last step in DNS journey of the resolver. ஒரு ரிசால்வர் வந்து ஒரு யூஆர்எல் அல்லது ஒரு ஹோஸ்டினுடைய ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பயணத்தில் கடைசி ஸ்டெப்பு வந்து அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர். இந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் தான் அந்த எக்ஸாக்ட் ஐபி அட்ரஸ் ஃபார் த எக்ஸாக்ட் யூஆர்எல், அந்த யூஆர்எலுக்கு எந்த ஐபி அப்படின்றது இந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, இப்போது இதில் சில ஜெனரிக் ஒரு பொதுவான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு டிஎன்எஸ் லுக்கப் அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா, ஒரு டிஎன்எஸ் சர்வர் நீங்களே வந்து லோக்கலாக செட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதில் ரெண்டு விதமான லுக்கப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மல் டிஎன்எஸ் லுக்கப், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுறீங்க. அதை வந்து அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணும். அது என்னென்னா ஒரு டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸில் இருக்க ஈச் ரோ இஸ் கால்ட் அ ரெக்கார்ட். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து டேட்டா பேஸினுடைய அடிப்படை. டேட்டா பேஸ்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாவில் வந்து பல ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்ட்ஸ் தான் காலம் நேமாக இருக்கும். அதில் வந்து ரோ தான் வந்து நம்ம ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஒரு ரோ அப்படின்றது ஒரு ரெக்கார்ட். இப்போது ஒரு யூஆர்எல்னுடைய பேர், அந்த யூஆர்எல்னுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது தான் ஒரு ரோ, அதுதான் ஒரு ரெக்கார்ட். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து டிஎன்எஸ் லுக்கப், நார்மல் டிஎன்எஸ் லுக்கப் அப்படின்றது வந்து இட் வில் பாயிண்ட் டு ஏ ரெக்கார்ட். ஒரு ஏ ரெக்கார்டில் என்ன இருக்கும்னாக்கா அந்த ஹோஸ்ட் நேம் அல்லது யூஆர்எல் நேம் ப்ளஸ் அதனுடைய ஐபி அட்ரஸ் இருக்கும், அதுதான் வந்து ஏ ரெக்கார்ட். இன்னொன்று இருக்குது, அது என்னன்னாக்கா சி நேம் ஆர் கெனானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெனானிக்கல் நேம் ஆர் சி நேம் ரெக்கார்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, it points to another host name. அது வந்து இன்னொரு ஹோஸ்ட் நேமை வந்து அது வந்து பாயிண்ட் பண்ணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ரிவர்ஸ் லுக்கப். எப்படின்னா நம்ம நேமை கொடுத்து ஐபி அட்ரஸ் வாங்குறது நார்மல் லுக்கப்பு, ஐபி அட்ரஸ் கொடுத்து நேம் அப்டைன் பண்ணுறது ரிவர்ஸ் லுக்கப். அந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து பாயிண்டர் ரெக்கார்ட், பிடிஆர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஎன்எஸ் சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாட் வில் டூ இஸ், இந்த கமாண்ட் ஒன்று இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, ns-lookup set query ns-google.comனு சொல்லிட்டு அது என்ன வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றத வந்து let us see, நம்ம பார்க்கலாம் அதை. ஓகே,
அது பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னாக்கா, உங்களுக்கு இந்த canonical நேம் இருக்குல்ல, சிநேம் அது எப்படி அது சிநேம்ன்றது வந்து ஒரு அலாயஸ் அது அவ்வளவுதான். அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். NS lookup. ஓகே. இப்போ இந்த NS lookupல நான் செய்யறது என்ன www.google.com. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து இங்கே ரிசால்வ் ஆகி வந்துடுச்சா? இதுதான் வந்து டிஎன்எஸ்னுடைய ஒரு வேலை. இப்போ அதுலேயே இப்போ கூகுள்லேயே வந்து இன்னொரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் என்னன்னா mail.google.com. இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த அவுட்புட். ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, இதனுடைய உண்மையான நேம் வந்து googlemail.l.google.com. அதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து 172 டாட் whatever ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய அலாயஸ் பார்த்தீங்கன்னா mail.google.com. நான் இங்கே டைப் பண்ணது வந்து அதனுடைய அலாயஸ் தான், ஆனால் அதனுடைய உண்மையான பேர் வந்து இதுதான் வந்து canonical நேம் ஆர் சிநேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றது இதுதான். ஓகே, எப்படின்னா நம்ம வந்து ஒரு அலாயஸ் நேம் ஒரு காமன் நேம் வச்சு அடிப்போம், ஆனால் அது ஆக்சுவலி வந்து அதனுடைய உண்மையான நேம் வந்து வேறையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து canonical நேம் ரெக்கார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை வந்து நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஓகே, NS lookup. ஓகே, தென் set query is equal to NS அப்படின்னு போட்டுட்டு www.google.com போட்டோம்னா நம்மளுக்கு கூகுளினுடைய பிரைமரி நேம் சர்வர் எது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம இதை செஞ்சோம், இந்த சின்ன ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சோம். ஓகே, ஸோ த ரெஜிஸ்ட்ரார் ப்ரொவைட்ஸ் தி அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் டு த டிஎல்டி. சரி, இப்போ வந்து திரும்ப ஒரு சின்ன ஒரு லுக்கப் மாதிரி நம்ம பண்ணுவோம். முதல்ல நம்ம வந்து google.com ஆக்சஸ் பண்ண நினைக்கிறோம். www.google.com அது ரிசால்வருக்கு போகுது. ரிசால்வர்லேருந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நேம் சர்வருக்கு போகுது. ரூட் நேம் சர்வர் வந்து டிஎல்டினுடைய ஐபி அட்ரஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அகெயின் வந்து நம்ம டிஎல்டி நேம் சர்வருக்கு போகிறோம். டிஎல்டி நேம் சர்வரில் வந்து எக்ஸாக்டாக அதனுடைய ஐபி அட்ரஸ் என்னன்றதை வந்து அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அது நம்மளை அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வருக்கு அனுப்புது. அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் போயிட்டு நம்ம அதனுடைய ஐபி அட்ரஸை அப்டெயின் பண்ணுறோம். அந்த ஐபி அட்ரஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா கிடைக்குது. அந்த சர்வருக்கு நம்ம போகிறோம், அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வெப்பேஜ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் வந்துடுது. இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ். இப்போது இந்த என்டையர் ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நியாயமாக தான் வரும். எப்படின்னாக்கா, இப்போது இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் அப்படின்றது எப்படி வந்து டிஎல்டிக்கு தெரியும், யார் சொல்கிறா? இது வந்து உங்கள் கொஷின். இப்போது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்கள் நேம்லேயே நீங்கள் அது வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் பேர் வந்து தலை தோனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, www.taladhoni.in. ஓகே, இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து godaddy.com அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லைனாக்கா என்ன சொல்கிறது, கேட்டர் கிட்ட போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யாராவது சர்வீஸ், அந்த வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் தே டூ இஸ், அவங்களுக்கும் இந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் வந்து முதல்ல உங்களுடைய யூஆர்எல், நீங்கள் உங்கள் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை வந்து அவங்க அந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் வந்து உங்களுடைய வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க முதல்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து அவங்க அப்டெயின் பண்ணிக்கணும். இப்போ நான் எனக்குன்னு ஒரு சைட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, devanandsings.in. இப்போது அதுக்குள்ளே நான் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், www.devanandsings.in AND devanandsings.in. இங்கே நான் போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வரும். இருங்க, எக்ஸிட் பண்ணிவிட்டு லெட் மீ கோ லைக் திஸ்.
nslookup போட்டு பார்த்தேன்னா இங்க வந்துச்சு பாருங்க. இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து நான் வந்து GoDaddyல போய் பண்ணேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அதோட வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அவங்க முதல்ல போய் அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் அதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் த ரெஜிஸ்ட்ரார் டஸ். அந்த ரெஜிஸ்ட்ரார்னு நான் சொல்கிறது இங்கே வந்து இந்த வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ரொவைடர் தான். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா டிஎல்டி கிட்ட போயிட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வரில் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத டிஎல்டிக்கும் அவங்களே வந்து அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ the registrar will provide the authoritative name server to the TLD. இப்போ புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ இது வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குது அப்படின்றத ஒரு லேப் மூலமாக நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. என்ன டவுட் இருக்கோ அதை போடுங்க. லேப் பார்த்த பிறகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லேபை பார்ப்போம். ஓகே, நன்றி.